ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி ஒரு ஷார்ட் டைமாக ஒரு லிக்விடேஷன் பம்ப் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 63, 64 ஏரியாவுக்கு கீழே போகும். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். முக்கியமாக இந்த பிடிசி அப்டேட், இந்த டெய்லி பிடிசி அப்டேட் வீடியோ வந்து இந்த டெய்லியும் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸு ட்வைஸு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ, நான் ரெகுலராக போடுற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. பிகாஸ் வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து 90% அக்யூரஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. சரிங்களா? ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, கண்டினியூஸாக பாருங்கள். இது வந்து ஒரு நாலேஜ் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி 4 ஹவரில் வச்சுருக்கேன். ட்ரேடு வந்து 70,800 பிடிசி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வச்சுருக்கேன். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த லிக்விடேஷன் வந்து ப்ரைஸ் எடுத்துருக்கு. இந்த இடத்துல இது வந்து லிக்விடேஷன் அண்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த லிக்விடேஷன் அண்ட் எடுத்துகிட்டு மேலே போகாமல் இருந்திருந்தா ப்ரைஸ் வந்து கீழே வந்திருந்தா கீழே வந்துருக்கும் அப்படியே கண்டினியூஷனாக. பட் மேலே போயிடுச்சு. அதனால என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4 ஹவரில் வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு பேட்டர்ன் ஒன்று போட்டிருக்கு. அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு பேட்டர்ன், இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்களா? இது வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இல்லைனா டபிள்யூ பேட்டர்ன், எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க டார்கெட் அப்படின்னா, இது வந்து நெக் லைனு. நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் நல்லா கவனிங்களேன். இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து ஒரு நெக் லைனு. இதனோட டார்கெட் வந்து இப்படி பார்ப்பாங்க. இந்த நெக் லைன் வரைச்சா டார்கெட் வந்து இந்த ஹையர், இந்த மேலே உள்ள ரெசிஸ்டன்ட் லைனுக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து 74, 75 அந்த ரீஜனுக்கு வருது. இதுதான் வந்து டார்கெட்டு. சரிங்களா? அப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெக் லைனை உடச்சிட்டு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்படின்னு தானே ட்ரேடு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது புல்லிஷ் தான், இந்த ட்ரெண்ட் லைன் புல்லிஷ் தான். ஆனால் இது இன்வாலிட் ஆகும். இது பாருங்க, ஏன்னா இது ஒரு பேட்டர்னு அழகாக கொடுத்துருக்குறான். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, இல்லைனா வந்து டபிள்யூ பேட்டர்னு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இன்வாலிட் ஆகும். இப்படி பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் இருக்கும். 72க்கு மேலே லிக்விடேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஷார்ட் டைம் புல்லிஷ். இதுக்கு மேலே போகாது. ஏன்னா இது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிளியராக கரெக்டாக கொடுத்துருக்குறான். அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டு ஒரு பிக் பிக்சரில் நமக்கு அந்த 63 ஏரியா வந்து இருக்குது டார்கெட்டு. ஸோ பியரிஷாக இருக்குது, கீழே வந்து பியரிஷாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு 72 வரையும் போயிட்டு மேலே 72க்கு மேலே போயிட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வந்துடுங்க. சரிங்களா? இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கணிப்பு இது. மேக்ஸிமம் இது நடக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்படியே மேலே நம்ம அந்த டார்கெட்டு 76லாம் போச்சுன்னா அது வந்து மறுபடியும் அது போச்சுன்னா மறுபடியும் மேலே ரொம்பலாம் போகாது. அது மறுபடியும் கீழே வந்துடும். நீங்கள் என்ன பொறுத்து வந்து பாருங்களேன், மறுபடியும் வந்து கீழே வந்துடும். இது வந்து நான் 1 டே கேண்டலில் வைக்கிறேன். 1 டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா செட் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஒன்று இங்கே மேலே போயிட்டு 72க்கு டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துடலாம், இப்படியே வந்துடலாம். 60 சாரி அது இல்லை, இப்படி மேலே போயிட்டு அந்த 63 ஏரியா நம்ம சொன்னோம்ல அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி போகலாம். இல்லை அப்படின்னா இது மேலே போயிட்டு இங்கே கன்சால்டேட் ஆகலாம். ப்ரைஸு இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரலாம், எப்படி ஒன்றும் வரலாம். ஆனால் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 2 மூவ் இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி கீழே வரலாம், இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படி கன்சால்டேட் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரலாம். இந்த 2 மூவ் தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இதுக்கு மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அது வந்து பாசிபிள் கிடையாது, சரிங்களா? அது வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கிறதுனால டார்கெட் இங்கே வைப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து மார்க்கெட் அலோவ் பண்ண மாட்டான். என்னுடைய கணிப்பு மார்க்கெட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டான். அதில் இங்கே வந்து ஒன்று இங்கே போயிட்டு கீழே வந்துடணும், சாரி இங்கே போயிட்டு இப்படி கீழே வந்துடணும், இல்லைன்னா இப்படி கன்சாலேட் ஆகிட்டு இப்படி வந்து இப்படி கீழே வந்துடணும். ஸோ இந்த 2 வே தான் இருக்குது, பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே வந்தால் கூட இப்படி கன்சாலேட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும்னா ஏப்ரல் 6 வரையும் அலோவ் ஆகும், ஓகேவா? ஏப்ரல் 6 வரையும் இந்த ப்ரைஸ் வந்து கன்சால்டேட்டு நடக்கலாம், ஓகேவா? நல்லா கவனிங்க. பே வந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடும். அப்படி கன்சல்டேட் ஆச்சுன்னா மேலே போய் 72ல் கன்சல்டேட் ஆச்சுன்னா ஏப்ரல் 3, 4, 5, 6 அந்த நாள் அது வரை வந்து கன்சல்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் வந்து மேலெலாம் போகாதுங்க, கீழே அடிக்காமல் மேலே போகாதுங்க, சரிங்களா? என்னுடைய கணிப்பு கீழே அடித்தது மேலே போகணும். என்னுடைய கணிப்பு ஓவராலாக மார்க்கெட்டே புல்லிஷாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே வந்து இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பேரிஷாக நடந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வந்துட்டு புல்லிஷாக மாறும். கீழேனா 63 அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு புல்லிஷாக மாறும், சரிங்களா? இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட் டைம் அனலைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? மறுபடியும் 4 ஹவர் வைக்கிறேன். ஸோ 4 ஹவரில் வந்து உங்களுக்கு அந்த வியூ தெரியும். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இல்லைனா டபிள்யூ பேட்டர்ன் எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து டார்கெட் நெக்லைனு மேலே ரெசிஸ்டன்ட் காட்டுது, அதனால் அங்கே போகாது. ஸோ மேலே போயிட்டு 72 ஏரியா கிட்ட போயிட்டு அதுக்கு மேலே போயிட்டு லிக்விடேஷன் எடுத்து ப்ரைஸு கீழே வந்துடணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 டேயோட லிக்விடேஷன் இருக்குங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே 1 டே கேண்டலோட லிக்விடேஷன் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு 72க்கு மேலே போயிட்டு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு மேலே போயிட்டு இப்படி கன்சால்டேட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. இப்படி கன்சால்டேட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும், ஏன்னா கேப் ரொம்ப இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து எத்திரியமும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஷார்ட் டைம் புல்லிஷ், எத்திரியமும் ஷார்ட் டைம் புல்லிஷ் தான், சரிங்களா? ஸோ எத்திரியம் ட்ரெண்ட் லைனும் நமக்கு இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பிடிசியை ஃபாலோ பண்ணும். எத்திரியம் அனதர் லோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக லாஸ்ட் வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஓகே எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற இந்த வீடியோ, இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எஜுகேஷனல் பர்பஸாக வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.